ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஐயோ என்னடா இது இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா விஜய் இருந்துகிட்டு மல்லியை டைவர்ஸ் பண்ண போறாராம். ஐயோ என்னமா ஆச்சு இப்படின்னு பாக்குறீங்க. எல்லாத்துக்கும் அந்த ராஜேஸ்வரி தான் அவங்களோட பிளான்னாலதான் ஜட்ஜில இருந்து அந்த கோர்ட்ல இருக்க வக்கீல் எல்லாரையும் பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க. பணம் கொடுத்து வாங்கணும் சும்மா இருப்பாங்களோ. ஐயோ இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமே கோவமா இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இப்படியெல்லாம் ஆகவே கூடாது. மல்லியும் விஜய் வந்து சேர்த்து வாழ வேண்டியவங்க. அவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸை பார்க்கறதுக்காக தான் இந்த சீரியலையே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெண்பான்ற அந்த அழகான குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் மல்லியும் கொஞ்சிறது, பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது இதெல்லாம் பார்க்கறதுக்கே அப்படியே கண்பெல்லாம் காட்சி இருக்கும். இனிமேல் அதை பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. வெண்பாக்காக தான் நானே அந்த சீரியலை பார்க்குறேன். ஆனால் அதை இனிமேல் பார்க்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா மல்லி. ஏன்னா நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்தா என் புருஷனோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கிட்ட வேற சத்தியம் பண்ணியிருக்கோம். அது வந்து இனிமேல் காப்பாற்ற முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மல்லி. ஏன்னா இப்படி நடந்தது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பமான நடந்த சூழ்நிலை தான். அதனாலதான் அவங்க ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. இப்போ எங்க போறது, யார்கிட்ட போறது என்னமே தெரியல. ஏன்னா கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸும் கிடைச்சிருது. அதனால இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க மல்லி. இனிமே இந்த வீட்டுல நம்ம இருக்கிறது யாருக்குமே மரியாதை இல்லை, எனக்கு சுத்தமா மரியாதை இல்லை. அதனால இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டுங்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். யாரு எந்த நிலைமையில யாரும் என்ன அடிக்க போறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்ப உஷாரா தான் இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்றது, அவங்களுடைய நேரமும் என்னவோ தெரியல, ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே நம்மளால மல்லி கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துகிட்டு ஒரு பக்கம் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் மனசுக்குள்ள ஆசை இருக்கு. ஏன்னா மல்லியை தவிர வெண்பாவை வேறு யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். ஆனாலும் என்ன பண்றது, கொஞ்சம் ஈகோ காட்டுறாருங்க. அந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டா போதும். நம்ம வெண்பாவும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு விஜயை நல்லா பாத்துக்குவாங்க, நல்லபடியா வாழ வைப்பாங்க. இதை வந்து புரிஞ்சுக்காத விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு ஏதாவது திருந்த போறாரு தெரியல. ஏற்கனவே அந்த உதவாக்கிற அந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு விஜய். இதுக்கு மேலே அவங்க பேச்சை கேட்டா எதுவும் விளையாதுங்க. ஏன்னா ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில தான் அவங்க ரெண்டு பேரும் மாட்டிங்கிறாங்க. வெண்பாக்கு மல்லி இல்லைன்னா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. அது தெரியாத நம்ம விஜய் இருந்துகிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமா போட்டுங்கிறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுட்டு போங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.